Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய ரெசிபீஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. வத்த குழம்பு செய்யறதுக்காக நான் அடுப்புல pan வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊத்திருக்கேன். இந்த சுண்டக்காய் வத்தல அந்த நெய்யில போட்டு நாம வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய்யில தான் வறுக்கணும்னு இல்ல, எண்ணெயில கூட வறுத்து எடுத்துக்கலாம். சுண்டக்காய் வத்தல் தான் எடுக்கணும்னு இல்ல, மணத்தக்காளி காய் வத்தலும் எடுத்துக்கலாம். உங்க விருப்பம் தான். இப்போ இந்த வத்தல அதுல சேர்த்து விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கருக வறுக்கணும், அப்பதான் கசப்பு இருக்காது. சாப்பிடும் பொழுது நல்லா மொறுமொறுப்பா டேஸ்டா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கருக வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பிளேட்ல எடுத்துக்கலாம். இந்த வத்தல் வறுத்துட்டு இந்த நெய் மீதம் இருக்கு, இதுலயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விட்டுட்டு நம்ம குழம்பு செய்யலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த எண்ணெயில சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து விட்ட வெந்தயம் கடுகு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயமும் மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து விடுறேன். ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆ கீறி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்து விட்டுறலாம். 10 பல் பூண்டு நான் 2 நறுக்கி தோலை சீவி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்து விட்ட வெங்காயம் பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு தக்காளியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்து விட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம மிளகாய் தூள் சேர்த்து விட்டுடலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். மிளகாய் தனியா இரண்டையும் சம அளவுல சேர்த்து அரைச்ச தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூளை யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூளை நான் இதில் சேர்த்து விட்டுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். சேர்த்து விட்ட மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். புளி ஊற வைக்கும் பொழுதே நான் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து தான் ஊற வச்சு கரைச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த புளி கரைசலை இதில் சேர்த்து விட்டுடலாம். உப்பு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரம் எல்லாமே புளி கரைசலோட சேர்ந்து கொதிக்கணும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறலாம். குழம்பு மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு இப்போ சுண்டி திக்காயிடுச்சான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா இப்போ திக்காக இருக்குது. நீங்கள் புளி கரைசல் கொஞ்சம் திக்காக ஊற்றினா உடனே குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகிடும். நான் நெய்யில் வறுத்து வச்ச இந்த சுண்டக்காய் வத்தலை சேர்த்து விட்டுறேன். கடைசியில் சேர்த்தாதான் வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊற்றி சாப்பிடும் பொழுது அந்த வத்தலுடைய அந்த முறுமுறுப்பு இருக்கும். அதுக்காக தான் நான் கடைசியாக சேர்க்குறேன். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன். கொத்தமல்லி தழையை நான் தூவி விட்டுட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். வத்த குழம்பு ரெடி. சூடான சுவையான வத்த குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய ரெசிபீஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க.